கருப்பு திரைப்படம் வந்து எப்போ வருங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. தீபாவளிக்கு பிளான் பண்ணப்பட்டது. அப்புறம் டிசம்பர் சொன்னாங்க. தென் வந்து பொங்கல் வரலாம்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. கருப்பு திரைப்படம் எப்போ தான் வெளிவர வாய்ப்பு இருக்கு? இப்போ ஒரு ஒரு 16 நாள் ஷூட்டிங் உங்களுக்கு பெண்டிங் வந்து போயிட்டுருக்கு, ஷூட்டிங் ஓகே. போயிட்டுருக்கு. இது முடித்த பிறகு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு போகணும். இன்னொன்று ஓடிடி விற்கணும். ஓகே. ஓடிடி சேல் பண்ணாமல் நீங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க்காக இப்போ இருக்குது. இன்னொன்று ஒரு பெரிய தொகை அங்கேருந்து தான் வருது. இப்போ யாருமே வந்து கையிலேருந்து மொத்த பணத்தையும் போட மாட்டாங்க. அப்போ அங்கங்கே பெண்டிங் வச்சுருப்பாங்க. பெப்சின்னா அவ்வளோ பெண்டிங், அப்புறம் வேறொரு துறைன்னா அங்கே பெண்டிங் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஓடிடி நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தொகை வரும்பொழுது எல்லா தொகையும் கொடுத்து என்ஓசி வாங்கி கிளியர் பண்ணி தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு சிக்கல் பெரிய படங்களுக்கு இருக்குது. புரியுது. ஸோ அதனால தான் அவங்க ஓடிடிக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏப்ரலில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கருப்பு திரைப்படம் ஏப்ரலுக்கு புஷ் ஆகிறதுக்கான ஆமா, வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம். ஸோ இந்த டிசம்பர் வருங்கிறதோ இல்லை பொங்கல் கிளாஷ்ல இருக்குங்கிறதோ இல்லாத ஒரு விஷயம். டைமாக இந்த பொங்கல் கிளாஷ் கிடையாது.